வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சொல்லுங்கள். சேலஞ்சர் 1 ஹால் வழியாக உள்ள வர சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. சேலஞ்சர் 1, 2, 3ன்னு 3 ஹாலில் நடக்கக்கூடியது. இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47th இன்டர்நேஷ்னல் மோட்டார் ஷோக்கு தான் வந்திருக்கிறோம். பேங்காக்கில் நடக்கக்கூடிய மோட்டார் ஷோக்கு இம்பேக்ட் அரீனாவில் இருக்கக்கூடிய சேலஞ்சர் 1, 2, 3ன்ற 3 ஹாலில் சேர்த்து நடக்குது. இது பாருங்கள், அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டே இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான இடம் இது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிராண்டுங்க வந்து இங்கே ஸ்டால் வச்சுருக்காங்க. அவங்களோட ஏரியாவில் போய் நம்ம பார்ப்போம். அவங்க இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தாச்சு. அடுத்து என்னன்றதை கண்டினியூ பண்ணுவோம். அதனால் இந்த எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், இந்த லெஃப்ட்டுக்கு போயிடலாம். அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே ஆரம்பிப்போம். ஏகப்பட்டது இந்த வாரத்தில் ஃபுல்லாக ஷாக் அப்சருங்க. டிஃப்ரெண்ட் ஷாக் அப்சர் வச்சுருக்கேன். இதெல்லாம் சன்ஃப்ளேம். இது ஒரு பெரிய பிராண்ட். இது வீகூலுங்கிறது வந்து ஒரு நல்ல பிராண்ட். இது இங்கே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவங்களோட பிராண்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து டெமோ வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்றத. இதெல்லாம் அப்புறமா வர்றப்போ ரிட்டனில் காட்டுறேன். முதல்ல சைட்லேருந்து அப்படி ஆரம்பிப்போம். எடுத்ததுமே வந்து அந்த அக்சசரிஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் எப்படி டெமோலாம் நிறையா வச்சுருக்காங்க பார்த்துருக்கோம். இதுவுமே அதே வீக்கூலோடது தான். ஜீன்லாம் வச்சுருக்காங்க அந்த பிராண்ட். இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் போல இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. ஓகே, முதல்ல பெரிய வண்டி பார்க்குற முன்னாடி பைக்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து குழந்தைங்களுக்கான டாய்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஈவி பைக்கு, ஹோண்டாவோட ஈவி பைக்கு. நம்ம ஊர்லலாம் டிவிஎஸில் மட்டும்தான் இப்போ ஈவி பைக்லாம் இருக்குது. ஹோண்டாவில் இங்கெல்லாம் எவ்வளோ அட்வான்ஸாக வந்துடுச்சு. பேட்டரியெலாம் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது, சூப்பராக வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு. இங்கேருந்து தான் மெயினாக ஆரம்பிக்குது. முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு ஜெட்ஸ்கீலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், யாச், ஸ்பீட் போட் மாதிரி இருக்குது. ஸ்பீட் போட்டு, யாச் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சயாம் வாட்டர் கிராஃப்ட் பவர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட். இது அவங்களோட ஸ்டால். இது எப்படி இழுத்து லாக் பண்ணியிருக்காங்க பாரு, சூப்பராக இருக்குது. பல கலரு கிரேக்கும் அந்த மில்க் ஒயிட்டுக்கும் செம்மையாக இருக்குது. இது பாருங்கள், ஜெட்ஸ்கீலே வந்து 2 பேர் போகக்கூடியது. இது ஒருத்தர் போகக்கூடிய ஜெட்ஸ்கி. அதுக்கே ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்குது. கலர்ஸ்லாம் பாருங்கள், பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மாதிரி டார்க் ப்ளூவும் ஒயிட்டும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிரேயும் மில்க் ஒயிட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது.
சீட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. குஷன்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸ்பீக்கர் ஊப்பர்லாம் வச்சு அட்டகாசமாக இருக்குது. வண்டி ஃபுல்லாக போகிறேன் எப்படி இருக்குது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் வெறித்தனமாக இருக்குது. ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் இதுக்கான லைட்ஸ்லாம் சூப்பராக. ரேட் எதுவும் கூட காணாம். ஆனால் வந்து 115 ஹார்ஸ் பவராக, 115 ஹார்ஸ் பவர், 4 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. நல்லா இல்லை, ஜிபிஎஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. ஜெட்ஸ்கிலேயே வந்து இது பாடல்கள்லாம் இருக்குது. வந்து ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கு. பாட்டு கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறது மாதிரி இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. டிஸ்பிளேலாம் வந்து இந்த டிஸ்பிளே எல்லாமே கிளஸ்டர் எல்லாமே வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 2 பேர் போகக்கூடியது. அதுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறது. பைக் எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்குது. கிளஸ்டர் டிஸ்பிளே வந்து அவ்வளோ பெருசு இருக்குது. அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட்டன் சுவிட்சஸும் மணலில் அப்படியே திருக்கி விட்டு போகும்போது பைக்கு வர பட்டன்லாம் எப்படி இருக்குதுன்னு. வீடெலாம் சும்மா ரேசிங் பைக் மாதிரி இருக்குது. இந்த பைக்கோட டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. அவருக்கு இதுவுமே மணலில் போகக்கூடியது தான். கடற்கரையில் அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது பாலைவனங்கள்லாம் போகக்கூடியது. டெசர்ட்லலாம் ஓட்டலாம். ப்ரொப்பலர் இதை கழட்டி வச்சுருக்காங்க. ப்ரொப்பலர் இதில் வந்து மாட்டியே இருக்குது பாருங்கள். டபுள் ப்ரொப்பலர் போட்டுருக்கு. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று செம பவராக தள்ளும். பின்னாடியுமே ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. யமஹா மோட்டர் தான் புக் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் யமஹா இன்ஜின் போட்டு சூப்பராக இருக்குது. தாறுமாறாக உள்ளது. அதுபோல் மேலே கூடாரெல்லாம் போட்டு மழைக்கெல்லாம் மழை வெயிலுக்கெல்லாம் உள்ள நிழலில் இருக்கலாம். அது மாதிரி விட்டுருக்காங்க. சூப்பராக போட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இது என்னது ஹார்லி டேவிட்சன். இந்த சைடு ஃபுல்லாக மொரட்டு பைக்குங்கெல்லாம் இருக்குது. பேன் அமெரிக்கா அப்படின்னு இருக்குது. ரோட் கிளைடு ஒயிட் வெறித்தனமாக இருக்குது. இப்படியே வர எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ்ன்னு. இங்கே பின்னாடி உட்கார அளவுக்கு 2 ஸ்பீக்கரு
இந்த சைடில் ஊஃபர் சிஸ்டமோட உள்ள ஸ்பீக்கரு, முன்னாடி 2 ஸ்பீக்கரு, கிளஸ்டர் போகிற இது. லைட்டாக சவுண்டு ஓடிக்கிட்டு தான் இருக்குது, பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. லிமிட்டட் எடிஷன் ஆகுது. எல்லாரும் லோ ரைடு வேறு ஏர் ஃபில்டர்லாம் வெளியே சும்மா தள்ளிட்டு போயிரு. எல்லாத்துலேயுமே ஸ்பீக்கர் சிஸ்டமோடு வச்சுருக்காங்க. டிஜிட்டல் கிளஸ்டர் வச்சு ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு சும்மா ஒரு கார் மாதிரி ஒருத்தர் ஓடுற வெறியாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது இந்த மாடல்ஸ் எல்லாமே. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பைக்லாம் பாருங்கள், காரே தோற்றுரும் அந்த மாதிரி. ரோட் கிளைட், ரோட் கிளைட், ஸ்ட்ரீட் கிளைடு, லோ ரைடு, பல மாடல் இருக்குது. ஆமாம், எல்லாமே ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் வச்சு தம்பி ஸ்போர்ட்ஸ்லாம் வெறித்தனமாக ஓட்டுறாங்க. அடுத்து முதல்ல பைக்கெலாம் முடிச்சிடலாம். இப்போ இது எங்கே இருக்குன்னா BMW. R18 BMW. C400 GT இந்த மாடலு. குட்டி பைக்கு EV, BMWவில் இருக்க EV பைக்கு. சூப்பராக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது பாருங்க. சின்னதாக சீட்டு போட்டு சூப்பராக இருக்குது. டயர் வந்து பைக்கை விட்டு வெளியில் இருக்குது. மாடல் தம்பி தொடச்சி பத்திரமா பல நிற்கிறாப்புல. இதுவுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லாம் பர்ஃபெக்டாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இல்லைன்னா சாய்ச்சிருவாங்க எவ்வளோ இருக்குது. எல்லோரும் ஆளாளுக்கு ஏறி மக்கள் உட்காந்து ஏறுறதுக்கே ஏணி வச்சுட்டாங்க. ஸோ ஆள் ஏறி உட்காந்தாலே ஜம்முன்னு அவ்வளோ சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. அஜித் ஓட்டுற பைக் மாதிரி இருக்கும் போல இதெல்லாம் ரேசிங்கில் ஓட்டுறது. F900 GS. வேறு பாட்டுக்கே கிட்டத்தட்ட 6 லட்சம் பாட்டை
6.5 லட்சம். எல்லாம் இதெல்லாம் செம்ம பெருசாக இருக்குது தலைவா. எப்பா R1 800 GS. செம்ம சூப்பராக இருக்குது. பைக்கில் அடுத்த செக்ஷன் வந்து எல்லோரும் பெரும்பாலும் தெரிஞ்ச ராயல் என்ஃபீல்டு. புல்லட்டுங்களாம் இருக்குது, கிளாசிக்லாம். இது BR 650. லைட்டாக ஒன்று கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் குட்டேனாச்சு. 450. கௌரிலா இது வந்து பியரு, இது கௌரிலா, இது கிளாசிக் 350. எல்லாமே கிளாசிக் 350 இருக்குது. கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் போட்டுருக்கேன். ஹண்டர் இதில் எப்படி 2 பேர் போவாங்க அதில். ஆக்சுவலாக ஒருத்தர் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஹண்டர் யாரோ அவர் மட்டும் தான் ஏறி உட்காந்து போக முடியாது. ஒரு ஆள் போகிறதுக்கு ரெடி பண்ணி. இதுவுமே நம்ம ஊரில் இருக்கக்கூடியது. இந்த பச்சையும் இது கிளாசிக்கு. பிளாக் நல்லா இருக்குது, அதுவும் கிளாசிக். கோவன் கிளாசிக். சிங்கிள் சீட் மெட்டியோர் 650 ஷார்ட் கன். சீட்டுங்கள்லாம் வண்டி அவ்வளோ பெருசாக இருக்குது. சீட்டு தினூண்டாக தான் இருக்குது. கலராக பாருங்க. பல கலருமா இருக்குது. இது ஒரு கிளாசிக் 650. கப்பூலன்ட்டு ரேடியேட்டர்லாம் வச்சு பயங்கரமாக இருக்குது. எல்லாம் 650. இது மெட்டர். இது பார்த்திங்கன்னா 25 மார்ச் மாதம் ஆரம்பித்து இப்போ 2026 இருக்கும். மார்ச் 25லேருந்து ஏப்ரல் மாதம் 5 வரைக்கும் நடக்குது. ஆல்மோஸ்ட் 2 வாரம் நடக்குது. நம்ம இன்றைக்கி 28 ஷோக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அடுத்து யார் தான் ட்ரையம். இதுவும் கொஞ்சம் பெரிய லெவல் கம்பெனி. பார்ப்போம். பானிவில்லி அதான் 4,69,000 பாட்டு. அதெல்லாம் 2 லட்சம் பாட்டாங்க. ஸ்கிராம்பிளர் நியூ ஸ்ட்ரீட். டபுள்ஸ்லாம் சாட்சிதாதீங்கடா. டபுள்ஸ்லாம் உட்காந்து செக் பண்ணி பார்க்குறாங்க வண்டி தாண்டதும்.
ட்ரைடன்ட் இது நியூ இது எல்லாமே 6 லட்சம் பாட்டிகிட்ட வருது. 6 லட்சம் பாட்டுன்னா நம்ம ஊர் கார்டுக்கு கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா. டேட்டோனா அது 6600 தினமாக இருக்குது. அதோட நம்ம ஊர்லலாம் இதுக்கு இம்போர்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் கட்டணும். யமகா ஏன் இந்த கோலம் கொண்டா இவ்வளோ ஓரத்தில் போட்டு வச்சுருக்காங்க யமகாவை. 4 மாடல் இருக்குது யமகாவில். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வண்டி மாதிரி இருக்குது எல்லாம். கேமராலாம் வச்சு சூப்பர். யாருறாங்க யமகா ஆண்ட்ராய்டு டேஷ்போர்ட். இப்போ ஹோண்டாவும் இருக்குது. இது அக்சசரிஸ் கடைங்க. உங்களுக்கு டேஷ்போர்ட் ரெடி பண்ணி இந்த இதில் கிளஸ்டர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. நம்ம கேமராலாம் செட் பண்ணி கிளஸ்டரெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டிஸ்பிளே மாதிரி நமக்கு ரெடி பண்ணுறது. அவங்க டச்சு ஃபுல்லாக இதுதான் வந்து இந்த கம்பெனி ரோவர் ஸ்டார். சூப்பராக இருக்குது கிளஸ்டர்ஸ் எல்லாமே. ஓகே ஓகே எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே ட்ரிப் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகே இல்லை என்ன வேணாலும் மாடல் வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மாடல். ஓகே இது ஒரு டைப் ஆஃப் கிளஸ்டர், இது ஒரு டைப்பு. ஆர்பிஎம் கிலோமீட்டர் எல்லாம் காட்டுது. ஓகே எல்லாம் அது மாதிரி அங்கே டிஃப்ரெண்ட் மாடல் வச்சுருக்காங்க நிறையா. இது பாருங்கள் இதுவுமே சூப்பராக இருக்குது. எல்லாமே டச் டைப் தான். எல்லாமே டச் டைப். அது எல்லாமே வந்து டிஸ்பிளே டைப்பில் உள்ளது. இது வந்து டச்சு சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஸோ சேம் லைக் காரில் இருக்க மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. பாருங்கள் ஃபியூயலு, டைமு, கிளாக்கு, ஆர்பிஎம் எல்லாமே காட்டுது. கிலோமீட்டர் ஸ்பீடு எல்லா வார்னிங் சைன்ஸ் எல்லாமே காட்டுது. கேமரா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருவாங்க. ஓகே தேங்க்யூ சார். தண்டர் லோக்கல் டீலர்ஸ் அசம்பிளி ஃபேக்ட்ரிஸ். ஏதோ புது கம்பெனி போல் இருக்குது தண்டர்னு சொல்லிட்டு. இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்களாம். ஒரே ஆள் உட்கார்றதுக்கு இவ்வளோ பெரிய வண்டியை. பேச்சுலர் பாய்ஸுக்கு செட் ஆகும், குடும்பஸ்தர்களுக்கெல்லாம் இது சரி வராது. ஃபுல்லாக ஆயில் ஃபில்டருங்க. ஆயில் ஃபில்டர் பேட்டரிங்கெலாம் இருக்கிறாங்க. எல்லாம் கண்ணாடி ரியர் வியூ மிரர்ஸ் மட்டுமே இருக்கிற ஸ்பேக். இந்த இதுங்கெல்லாம் இந்த பிளாட்ஃபார்மு சைடு கிளேடிங்கு இதுங்கெல்லாம் இருக்கிற இடம். இவங்க எல்லாமே வந்து ஸ்பேர்ஸ் கொடுக்குறோம். கொஞ்சம் பைக் அவ்வளோதான் நினைக்கிறேன். ரொம்ப நிறையா இல்லை. இந்த சைடில் யமஹாலாம் இருக்குது. ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். பாருங்க அதான் வந்து மெயின் ஆடிட்டோரியம். டிஸ்பிளே கொடுக்குறோம் ஃபோட்டோ மாடலிங்காக. என்ன நடக்கிறது? ஹோண்டாவோட ஷோ.
பைக்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே. நம்ம ஊரில் இந்த ஈவி வண்டிக்கு இருக்குல்ல, பின்னாடி லோடு வைக்கிற மாதிரி, அது மாதிரி இருக்குது. இது ஏதோ கிளாசிக் வண்டி மாதிரி இருக்குது. மாடலாக நீங்கள் மங்கியா, வண்டி பேர் மங்கி, குரங்கு கூப்பன் வண்டி. பழைய இது டிவியெல்லாம் வச்சு கிளாசிக் வண்டின்றதுனால வச்சுக்கோங்க. இது என்ன, இது டிவிஎஸ் எக்ஸல் மாதிரி இருக்குது, ஹெவி டியூட்டி டிவிஎஸ் எக்ஸல் மாதிரி இருக்குது ஹோண்டாவில். ஹோண்டா சிட்டி. It liberates us. It allows us to move freely. It awakens மாடல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க ஐயா. and blends effortlessly into modern life. It resonates with us. டிவியில் ஓடுற பொருட்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து நின்று அவங்க வந்து டெமோ கொடுக்குறாங்க. เริ่มเคลื่อนไหวคุณจะได้ยินเสียงของธรรมชาติชัดเจนกว่าที่คุณพร้อมสัมผัสโลกใบเดิมในมุมมองใหม่กับประสบการณ์การขับขี่ที่ให้คุณเป็นอิสระอย่างแท้จริง Honda WN7 Be the Ring เราไม่รอที่จะเริ่มต้นก้าวแรกที่เปลี่ยนชีวิตแบบเดิมกับ Honda UC3 Development First Movers ใช้ชีวิตอย่างคล่องตัวไปกับจังหวะของเมืองที่ไม่เคยหยุดนิ่งกำลังจะโดนความซอฟจู่โจมใน3 2 1 Scoopy Cinnamon Roll Limited Edition ที่ไอคอนิกซอฟเน็ตดาวสุดซอฟป๊อปสุดเทรนด์ดีไซน์ละมุนใจพร้อมไอเทมสุดซอฟต์ครบเซ็ตเพียง2,000 คันเท่านั้นขอเชิญพบกับเมจิกโชว์ซูเปอร์สตาร์จากญี่ปุ่นที่จะมาเผยโฉมความซอฟต์ได้เลยபயங்கரமாக கொடுங்க. ஹோண்டாலே பல டைப் ஆஃப் பைக்குங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஹோண்டா 1000 சிசி பைக்கு. ஹார்னெட் Honda City Hatchback நம்ம ஊரில் இருக்க ஹார்னெட் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ எவ்வளோใช้ชีวิตไม่ตามสูตรกับ City ขายยอดนิยมที่คล่องตัวในทุกการเดินทางขับสนุกประหยัดน้ำมันตอบสนองได้ดั่งใจในทุกอัตราเร่งHonda CBR. The wait is over. I'm giving you new Honda FTR Limited Edition. The legendary American flat track is back. Look at this Nazi bad boy. It's stealing all இதே அப்புறம் பார்த்த அந்த குட்டி வண்டி மங்கி. blue, red, and white. Breathtakingly charming in all angles. Are you ready to take a left turn and feel the journey with the Monkey FTR? Unflat Ted Spirit. New Honda Honda accessories-லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே CBR-ல. จิตวิญญาณความสนที่ไม่เคย Fireblade เล่นริฟที่สุดแรงแซงทุกโค้งกับรถมินิไบค์สไตล์แท็กเกอร์ที่จะพาคุณแซงทุกความสนุกบนสนามแทร็กที่ราบแต่เรียบเปิดจองจำนวนจำกัด நம்ம racing bike Honda โชว์นี้เท่านั้น Honda Racing ถึงเวลาปลุกความขบถนนนิยามใหม่กับ New Honda Rebel 1000 Nemo ด้วยเครื่องยนต์ทรงพลังพร้อมระบบเกียร์ Honda DCT Dual Plus Transmission และดีไซน์ Custom Boxer ที่รวมความคลาสสิกและความเท่ไว้อย่างลงตัวปลดปล่อยความเป็นตัวคุณด้วยเต็มที่ City Pole Honda HR-V EHEV ใหม่โดดเด่นยังมีสไตล์ให้อิสระขับเคลื่อนชีวิตใช้งานได้หลากหลายเดินทางแบบไร้กังวลพร้อมประสบการณ์การขับขี่ที่สนุกทุกเส้นทาง Hybrid EV
யமஹா போய் பார்த்துட்டு அதோட பைக்கில் எனக்கு பிடிக்கும். அதுவே அடுத்தடுத்த பார்த்து போய்கிட்டு இருக்கோம். அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. ஓகே, யமஹாவில் பாருங்கள் ஏகப்பட்ட பைக் மாடல், பெரிய செக்ஷனே அவங்க வச்சுருக்காங்க. ஏரியா ஃபுல்லாக யமஹா. இந்த அம்மாக்கள்லாம் பாருங்கள் மண்டையில் கொண்டே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள். இன்ஜின் மாடல்லாம், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே ஸ்கூட்டர் டைப் வந்தீங்க. ஏகப்பட்ட பைக் இருக்குது. யமஹால ஏகப்பட்ட மாடல் பைக். பிசிஎக்ஸ்னு ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்காது. இது ஃபிலானோன்றது வந்து இது இங்கே ஒரு பல பேர் யூஸ் பண்ணுற ஒரு பைக். இது நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் வந்து பியாகியோவில் இருக்கிற ஒரு மாடல் அது மாதிரி இருக்கும் ஃபிலானோ. யமஹா ஸ்கூட்டரு நம்புகிறேன், பயங்கரமாக இருக்குது இந்த பைக். யமஹாவில் இருக்க யமஹாவில் இருக்கக்கூடிய இது ஜெட்ஸ்கி எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு பெருசு 2 பேர் போகக்கூடிய ஜெட்ஸ்கி, 2-3 பேர் போகலாம் போகிறதில்ல. இதில் ஒரு 2 பேர் போகலாம். இது பாருங்க நின்றுட்டு ஓட்டுறது சூப்பர் ஜெட் வேவ் ரன்னர், இதுவுமே பயங்கரமாக இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது இந்த வண்டியெல்லாம். யமஹா இங்கே வந்து ஏகப்பட்ட யமஹா வண்டி, ஹோண்டா பைக்குன்னா ரொம்ப ஃபேமஸ் தாய்லாண்டில். வெரி குட்டியாக இருக்கு. எக்ஸல், டிவிஎஸ் எக்ஸல் மாதிரி இருக்குது. இன்னும் 150. அடுத்து பார்க்க போகிறது கார்கள்லாம் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இந்த தடவை இந்த மோட்டர் ஷோவோட தீமே பார்த்தீங்கன்னா ஈவியை ப்ரொமோட் பண்ணுறது தான் மெயினாக வச்சுருக்காங்களா இந்த தடவை. ஸோ கார்கள்லாம் அப்படியே ஆரம்பிப்போம். ரிடாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், இது சைனீஸ் பிராண்டாக தெரில. ரிடாரா ஜீலியோட பாருங்கள் எப்படி மேலே வந்து RD6ன்ற மாடல். இது ஒரு கேம்பர் வேன் மாதிரி இருக்குது. மேலே வந்து 5 சீட்டர் தான் இது. முன்னாடி 2 பேர், நடுவில் வந்து ஒரு 3 பேர், பின்னாடி ஒரு பிக்கப் ட்ரக்கு. பாரு எவ்வளோ சூப்பராக உள்ள ஏணியெல்லாம் வச்சு மேலே போய் அப்படியே கவின்னு படுத்துக்கலாம் எல்லோரும். சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஃபோல்டபுள் தான். ஏணியெல்லாம் இருக்குல்ல. தெரிஞ்சு கீழே 2 பேர், மேலே ஒரு 3-4 பேர். ரோட் பசங்க ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. கால் வச்சு ஏறுறதுக்கெலாம் ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க இந்த செட்டும் கொடுத்துருவாங்க போல இருக்குது. இல்லை வேணால் வாங்கிக்கலாம். அந்த இது ஒரு கேம்பிங் செட் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக சேர்ஸு, டேபிள்ஸ் எல்லாமே ஃபோல்டபுள் மாதிரி தான் இருக்குது. அப்படி கம்பேக்டாக இருக்குது.
இங்கே பாருங்க பவர் யூனிட்டோட வருது இதெல்லாம். அது தரமாக இருக்கு. ஒருத்தர் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்க பைக்கே 3.5 லட்சம் 4 லட்சம் இருக்குது. இவ்வளோ பெரிய பிக்கப் வண்டியை கிட்டத்தட்ட எவ்வளவு 8.25 லட்சம். ஈவி எல்லாமே அதுதான் இதில் பெரிய ஹைலைட்டாக இங்கே பாருங்கள். ஈவி வண்டி கூட சார்ஜ் கொடுத்தேன். இதுதான் இல்லை மெயினாக. இவ்வளோ பெரிய பிக்கப் ப்ரைஸு பாருங்கள். மேலே மேலே எவ்வளோ பெரிய இது இருக்குதுன்னு. நம்மளோட ட்ரோன் இது வந்து இந்த இது விவசாயத்துக்கெலாம் பயன்படுத்துகிறது. உள்ள டேங்க்கில் ஃபுல்லாக ஏற்றிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணுறது. இந்த உரம் மூட்டையெல்லாம் உரங்கள்லாம் அடிக்கிறது, பூச்சிக்கொல்லி இதெல்லாம் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஹெலிகாப்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரோனு. ஸ்வைன்னு போகும். அது லாக் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்காக விவசாயிகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது செட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பிளேடெல்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து நிறையா ப்ரொமோட் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து வாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சேல் பண்ணுங்கள். அதனால் வந்து நிறைய ஜாப்பனீஸு சைனீஸ் பிராண்ட்லாம் ஏகப்பட்டது வருது. நம்ம வந்து மற்ற கம்பெனி பிராண்ட் அலோவ் பண்ணுறது நல்லது தான். என்ன ஒன்று குவாலிட்டிலாம் செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணால் நம்ம நல்லது. சூப்பராக இருக்குது வண்டி. பலான்னு ஆக்சுவலாக நேரில் பார்க்குறப்ப சும்மா தான் எப்போவுமே எரியுது. கேமராவில் பார்க்குறப்ப கதவை திறக்கும். அது மாதிரி சூப்பராக அழகாக திறந்துருது. அப்புறம் அது 8.5 லட்சம். இது அதோட கம்மி தான். 7.5 லட்சம் தான். பவர் கம்மி நினைக்கிறேன். அது 63 கிலோவாட்டி 73 கிலோவாட் அது மாதிரி கிலோமீட்டர் ரேஞ்சு இருக்குல்ல. அதுக்காக பேட்ரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இது பின்னாடி இப்போ பாக்ஸ் வச்ச மாதிரி கேரி பாயெல்லாம் வச்சுது. சட்டை ஒன்றாங்க. சுசுகி பர்க்மேன் ஸ்ட்ரீட். இது நம்ம ஊர்லலாம் இருக்குது. அதே பர்க்மேன் பிராண்ட்லேயே எல்லாம் இருக்குது. பல கலருக்கும் இருக்குது. இது 2.5 லட்சம் இருக்குது இங்கே. நம்ம ஊர்லலாம் என்ன ரேட்டு தெரியல. வேறு எவ்வளோ பெருசாக இருக்கும். கப்பல் மாதிரி இருக்குது பைக். எவ்வளோ பெரிய பைக்கா அது. V-Strom 1050 cc. 5 லட்ச ரூபா பைக்கே வருது. இதெல்லாம் 250 cc உள்ளது. சரி, அழகாக இருக்குது இந்த பைக்கெலாம். 2வது ஆள் 3வது ஆள் பின்னாடி ஏறி உட்காந்துக்கலாம் போல. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். சூப்பராக கிரே. டபுள் கிளஸ்டர். Ronex
ஃபேமிலி 5 சீட்டர் கார் ขอต้อนรับทุกท่านเข้าสู่บูธรถยนต์ Suzuki The Future in Motion சுசுகி கேரி நம்ம ஈகோலேயே கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க மேலே பெட்டி கட்டிலாம் போட்டு லைட்டு கட்டிலாம் வச்சு கேம்பிங் வந்து Oh, man, you can get this book in a sandwich store. You sell it by office, you make a lot of money. I think you live there. Yeah. So you cost of living like what? உடானியே அப்படின்னு போட்டுருக்காங்க மக்கள் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க But you can bring your bike as well. You know what? அவ்வளோ பெரிய கூடாரெல்லாம் போட்டு เสริมความหรูหราด้วยแนวเส้นโครเมียมภายในห้องโดยสารที่ออกแบบภายใต้คอนเซ็ปต์โบราณโมเดิร์นดีไซน์ผสมผสานทั้งความทันสมัยและความสะอาดได้อย่างสมบูรณ์ பின்னாடி போகிறோம் காஃபி மேக்கரு லைட்ரு காஃபி கொட்டை அரைக்கிறதுக்கு எல்லா செட்டும் வச்சுருக்கேன் ระบบ keyless entry และระบบ push start และ wireless charger เพิ่มความสะดวกสบายอีกทั้งเบาะหลังสามารถปรับพับได้60 40เพื่อตอบโจทย์ทุกการใช้งานได้อย่างคุ้มค่ามั่นใจในทุกการขับขี่ทุกหัวไหล่เครื่องยนต์ K15 พร้อมเทคโนโลยี Dual Jet ที่ทำงานร่วมกับเทคโนโลยี Smart Hybrid Vehicle และ Integrated Starter Generator หรือ IST ที่ช่วยให้การขับขี่ทั้งทรงพลังและประหยัดน้ำมันพร้อมระบบ Idle Stop ที่ช่วยลดมลพิษและประหยัดเชื้อเพลิงเพิ่มขึ้นด้วยฐานชั้นโครงสร้าง TECT ที่แข็งแรงแต่น้ำหนักเบาบนแพลตฟอร์ม Hardtech เอกสิทธิ์เฉพาะของ Suzuki ที่ให้ทั้งความมั่นคงและความปลอดภัยสูงสุดขณะขับขี่รวมทั้งระบบ NVH ช่วยลดแรงสั่นสะเทือนและเสียงรบกวนจากภายนอกรัศมีวงเลี้ยวแคบสุด 4.8 เมตรเพิ่มความคล่องตัวในทุกการขับขี่นอกจากนี้ All New Suzuki Form ยังมาพร้อมกับ Suzuki Safety Support ระบบความปลอดภัยเต็มรูปแบบที่ให้คุณมั่นใจตลอดการเดินทางเช่นระบบเบรกฉุกเฉินอัตโนมัติระบบควบคุมความเร็วอัตโนมัติแบบแปรผันระบบควบคุมรถให้หยุดเร็วระบบเตือนเมื่อรถออกนอกเลนระบบเตือนเมื่อรถสั่ง நம்ம ஊரில் XL6 இருக்குங்க XL7 இருக்கு XL6 இங்கே இருந்துச்சு நினைக்கிறேன் และกล้องมองภาพรอบคัน360 องศา ஹைப்ரிட் பிளாக் எடிஷன் และนี่คือ All New Suzuki Front The Iconic Drive นิยามใหม่ของการขับขี่ที่สะท้อนความเป็นคนอย่างแท้จริง சில இல்லை லாஸ்ட் ரோ சீட்டே காணும் Suzuki XL7 இதுல வந்து blackல seat இருக்கு. ภายใต้แนวคิด Express blackல ஒரு 2 பேர் இருக்காங்க 7 seat ของ இருக்கு อีกด้านของตัวตนให้พร้อมลุยทุกเส้นทาง E Vitara ด้วยชุดตกแต่งดีไซน์ நம்மள அந்த รอบ Vitara คัน Brezza இருக்குல்ல และ Edition அது மாதிரிலே இது ที่ EV ตกแต่งหน้า LED และ Daytime Running Light ตกแต่งสีดำกระจังหน้าสีดำชุดตกแต่งกันชนล่างด้านหน้า และสเกิร์ตด้านข้างสีดำรวมถึงราวหลังคาและล้ออลูมิเนียมอัลลอยสีดำในสไตล์ Multi Dynamic Crossover ที่มาพร้อมกับความสปอร์ตดุดันและตอบโจทย์ไลฟ์สไตล์ที่หลากหลาย அப்படியே அந்த side ด้วย போயிட்டு அதுக்கப்புறமா இங்க செரிக்கலாம் வரலாம் รองรับผู้โดยสารด้วยเบาะนั่ง3แถว7ที่นั่งสามารถแยกพับอิสระแบบ60-40และปรับเลื่อน นี่น่าจะ camping van ที่ใช้สอดได้อย่างคล่องตัวภายในห้องโดยสารสะท้อนเอกลักษณ์เฉพาะตัวด้วยคอนโซลดีไซน์ที่โดดเด่นด้วยมาตรวัดพร้อมจอ LCD แสดงข้อมูลการขับขี่